பிரதர், ஒரு ட்ரெயின் வந்து இப்போ கடந்த காலம், அதாவது இறந்த காலத்துக்கு போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது எவ்வளோ வருஷம் பின்னாடி போகும்? கடந்த காலமாக ஒரு எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். போகுது, அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு. நீங்கள் இறங்கி ஓகே நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் 2010-9 போய் இறங்குவேன். சரி. எதுக்குன்னா அப்போ தான் பிட்காயின் கொண்டு வந்தாங்க. பிட்காயின் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ரொம்ப சீப் ரேட், நம்மளாம் ஈஸியாக வாங்கலாம். ரொம்ப பர்ஸில் இருக்கிற அமௌண்ட் வச்சே வாங்கிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருந்தது. அப்போ நான் இப்போ அந்த ட்ரெயின் அங்கே போச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் பிட்காயின் வாங்குவேன். வேறு பர்சனலாக எனக்கு திரும்பி அங்கே போகிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா, நிறையா ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு என் லைஃப்பில். அது நிறைய தப்புகள், நிறைய சரி இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த தப்புகளையும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தா நான் போயிருந்திருப்பேன் அந்த ட்ரெயினில், பர்சனல் விஷயங்களுக்காக போயிருந்திருப்பேன். ஆனால் காலம் போக போக தான் புரியுது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பர்சனல் விஷயத்துக்காக நான் போகிற மாதிரி இல்லை. வேறு மற்றது எல்லாமே வேறு ஏதாவது ஒரு முக்கியமான மனுஷங்களை போய் பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா சில பேரை பார்த்துருக்கலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்கள போய் மீட் பண்ணலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கான்டாக்டில் இப்போ இல்லை, அவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் காலேஜ் லைஃப்பில். அதெல்லாம் நான் போய் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆனால் மெயின் இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அங்கே போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயங்களால இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் நான் போயிருந்தேன்னா எனக்கு அப்போது வந்து சின்ன வயசுலேருந்தே பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ எனக்கு வந்து 27 ஆச்சு. இப்போ தான் நான் பைக்கே வாங்கினேன், ஓன் பைக் வாங்கினேன். அது வரைக்கும் நான் அப்பாவோட பைக்கை ஓட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ சின்ன வயசில் எல்லா பசங்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும், பைக்கு, ஓன் பைக் வாங்கணும், அதில் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போவுமே அதை ரெக்ரெட் பண்ணுறேன். ஒருவேளை அந்த காலத்தில் நமக்கு பைக் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக நம்ம இருந்திருப்போம்னு சொல்லி இருந்திருப்பேன். கண்டிப்பாக நான் பைக் வாங்கியிருப்பேன். அப்பாச்சி தான் என்னோட அந்த டைமில் 2009-10 வந்து அப்பாச்சி 180 தான் வந்து செம்ம ஹிட்டு. ஸோ கண்டிப்பாக நான் அப்பாச்சி வாங்கியிருப்பேன். உங்களுக்கு அங்கே பிடிக்காத விஷயம், கசப்பான நினைவுகள் அப்படின்னு சொன்னால் இது? கசப்பான நினைவுகள்னால், நம்ம கடந்து வந்த பாதையில் நிறைய பேர் ஸ்கூல்லையே, இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை போய் பிடிச்சிருந்துருக்கோம், இதே டீச்சர்ஸை பிடிக்காது. ஸோ இதுலேருந்து எப்போடா நம்ம வெளியே வருவோம் அப்படிங்கிற இதில் இருப்போம். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு, ஃபேமிலியிலேயே வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து அவ்வளோவா இதாகாது. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், சரியில்லாமல் அதெல்லாம் இருந்திருக்கும். அதனால் எனக்கு அதில் அவங்களெல்லாம் பார்க்குற கண்டிப்பாக எனக்கு இஷ்டம் இல்லை.